வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் ஒரு ஹைப்பி மட்டும் போட்டுட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். கிஃப்ட் நிஃப்டி ஓகேவா? கிஃப்ட் நிஃப்டிக்கு என்ன ஐட்டம்னா 70 பாயிண்ட் மைனஸ்ல, ஐயோ சாரி அவசரமா பேசுறேன், 70 பாயிண்ட் பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அடுத்து குளோபல் மார்க்கெட்ல எப்பயும் போல ட்ரம்ப் பஞ்சாயத்து உங்களுக்கு தெரியும், அது டெய்லி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. யூஎஸ் அமெரிக்கா எதிர் போயிட்டு தாங்க இருக்கு, அது இன்னொன்று தீர்ந்த பாடு இல்லை. அதே மாதிரி டீசல் ரேட்டு, ஆயில் ரேட் எல்லாமே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபெடரல் ரிவேர்ஸ் ரேட் கட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. சரி ஓகே, அடுத்து இன்றைய சமூகத்தில் நம்ம ஊரில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பார்த்துருவோமா? நம்ம ஊரில் என்ன நடந்துச்சுன்னா எஃப்ஐடி ரிப்போர்ட்டுங்க. எஃப்ஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1509 கோடிக்கு வித்துட்டு வெளியே போயிருக்காங்க, அதாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. டிஏ வாங்கியிருக்காங்க, நல்ல விஷயம். 3611 கோடிக்கு டிஏ வாங்கியிருக்காங்க. அடுத்து இந்த ஐஆர்இடிஏ இந்த கம்பெனி என்ன அப்படின்னா அவங்களோட Q2 ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும்பா எங்கள் ப்ராஃபிட்டில் நாங்கள் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லேண்ட்மார்க் காஸ்ட்ல என்ன இருக்குன்னா அவங்களோட செப்டம்பர் குவார்டர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது அவங்களோட குவார்டர் ரிசல்ட்டே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிஸ்னஸையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அவங்க ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 30% ஓவராலாக ப்ராஃபிட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்யூவும் அண்ட் மெட்டல்ஸும் என்னன்றது பிஎஸ்யூ அண்ட் மெட்டல்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பிஎஸ்யூ கவர்மெண்ட் பேங்க்ஸும் சரி மெட்டல் செக்டரும் சரி கொஞ்சம் அவங்களோட பாயிண்ட்ல வீக்னஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போகுதுங்கிறத மார்க்கெட் பெல் அடிச்சோடனே பார்த்துடலாம். அடுத்து என்ன பண்ணுறது, ரொம்ப அவசரமாக பேசிட்டு இருந்தா நல்ல நியூஸ் நிறைய வாங்க சொல்கிறேன். அடுத்து டெக் மகேந்திரால நெட் ப்ராஃபிட்டாக மட்டும் கிட்டத்தட்ட 12 பில்லியன் ருபீஸ் கிட்டத்தட்ட புக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயங்க. அடுத்து ஜேடிபிஎல் ஹாட்பால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட்டாக மட்டும் 992 மில்லியன் ருபீஸ். என்ன பிரதர், பில்லியனுக்கும் மில்லியனுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கு? இல்லை, இந்த கம்பெனி பில்லியன் ரிசல்ட் பண்ணாலும் அது அவங்களுக்கு சின்னது தான். ஆனால் இந்த கம்பெனி மில்லியன் ரிசல்ட் பண்ணாலுமே ஏன்னா கம்பெனி கேபிட்டலை பொறுத்து எல்லாமே மாறும் இல்லையா? சரி ஓகே, சோலாவா வேடிஸ் பார் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேபிளாக அவங்க ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. Q2 ரிசல்ட்டில் நியூ ரிசல்ட் லான்ச் பண்ணுறாங்க டு பூஸ்ட் என்னது வைன் டூரிசம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, நல்ல விஷயங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த கொல்டே பால்டி டெவலப்பர்ஸ், நான் ப்ரொனன்சியேஷன் தப்பாக படித்தாலுமே இந்த ஸ்பெல்லிங் எப்பயுமே தப்பாகாது, அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்து செல் வேல்யூவில் என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட 6.70 பில்லியனுக்கு செல் வேல்யூ நடந்திருக்கு. இந்த வருஷத்தோட கலெக்ஷன் மட்டும் ஃபினான்சியல் கலெக்ஷன் மட்டும் கிட்டத்தட்ட 5.96 பில்லியனுக்கு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? என்ன 96 பில்லியன் 1 பில்லியன் இடிக்குது அப்படின்னா சில கம்பெனியில் இந்த அளவுக்கு கலெக்ஷன் நடக்குது. இப்போ நீ சேலி எவ்வளோ வேணால் பண்ணலாம் ஒரு கம்பெனி கூட, ஆனால் அந்த கம்பெனி கூட என்ன நடக்கணும், உனக்கு கரெக்ஷன் நடக்கணும். நீ கொடுத்த பொருளுக்கான பணம் திரும்ப வரும். அந்த மாதிரி பணம் திரும்ப வந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும்னா நம்ம பிஸ்னஸை ரன் பண்ண முடியும், கிளாஸ் ஃப்ளோ நடக்கும். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோ நல்லாவே இருக்குங்க. சரி ஓகே, ஐசிசி லோங்க ஜென்ரல் இன்சூரன்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட் மட்டும் ஓகேவா 8.2 பில்லியனுக்கு நெட் ப்ராஃபிட் மட்டும் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த இதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கே புரியும். சரி ஓகே, மிஸ்ரா டெத்துலிங்கம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டர் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு எவ்வளோக்கு 306 கோடிக்கு அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மறக்காம இந்த லைக்கையும் ஹைப்பையும் மட்டும் போட்டுருங்க எவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப. சரி ஓகே, இன்னும் சில விஷயம் நான் சொல்ல மாட்டேன். மார்க்கெட்டு இந்த 25,000 அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? இன்னைக்கு எந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி இன்னைக்கான மூவ்மெண்ட் என்னவா இருக்கும்னா 2025 பிரேக் பண்ணுற மாதிரி போயிட்டு திரும்ப 2025க்கே 25,000 பிரேக் பண்ணிட்டு கீழே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப 25,000க்கு திரும்ப ரீச் பண்ணுறது தான் அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ரொம்ப இன்னைக்கு என்ன சொல்கிறது 24,800 அந்த மாதிரிலாம் போகவே போகாது. சரிங்களா? கீழே பிரேக் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு மேலே வரது தான் சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நிறைய நல்ல நியூஸ்லாம் வந்திருக்கு. ஓகேவா? ஃபெடரல் ரிவர்ஸ் ரேட் கட்லாம் வரப்போகுது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலாம், திரும்பவுமே 25,200 தாண்டலாம். ஓகேங்களா? இதுதாங்க இன்னைக்கான அப்டேட். ஓகே, இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா திரும்பவும் சொல்கிறேன், லைக் போடுங்க, ஹைப் பட்டனை போடுங்க. ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு, ஏதாவது ஸ்டாக் அனலிஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்.